மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் நம்ம மனசு அமைதியாக இருக்கணும்னா அதுதான் ஒரே வழின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் சிராஜ் முனிரா, சைக்காலஜிஸ்ட். வெல்கம் டு இன்சைட் த மைண்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். சைக்காலஜி சொல்லுது, மன்னிக்காத கோபம் நம்ம மனசுக்கே விஷம் மாதிரின்னு. அதையே யோசித்து நம்ம டென்ஷன் தான் ஆகும். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நம்ம மைண்டை ஹெவி ஆக்குது. ஆனால் நம்ம மன்னிக்கும் போது நீங்கள் நடந்ததை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் அதோட வெயிட்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகலாம். ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு இல்லை, நம்ம மனசுக்கு தான். நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அது ஒரு அக்செப்டன்ஸ். ஒரு விஷயம் நடந்தது, ஆனால் அந்த விஷயத்தையே நான் யோசித்து சிக்கிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கிறதுனால அவங்க ரைட் இல்லை, நான் வழியை காட்டிலும் அமைதியை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது, ஃபர்கிவ்னஸ் டசன்ட் மீன் வீக்னஸ், இட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ஒரு வீக்னஸ் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். அதனால் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாலும் நினச்சி பாருங்கள், மன்னிக்கிறது அவங்களுக்கான கிஃப்ட் இல்லை, அது நம்ம மனசுக்கு தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நான் சிராஜ் முனிரா, சைக்காலஜிஸ்ட். இது இன்சைட் த மைண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.